விஜய் காவேரியை நேராக பார்த்து பேசுகிறாரு. உங்கள் வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு சொன்னாங்க, அது உண்மையா காவேரி அப்படின்னு கேட்குறாரு விஜய். விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க காவேரி. என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவும் புரியலை அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. உங்கள் வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு பங்கஜம் மாமி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு விஜய். உண்மையை சொல்லு காவேரி, நீ கன்சீவாக இருக்கிறியா, இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் என்னை கோவிலுக்கு வர சொன்னியா அப்படின்னு ரொம்ப ஆசையாக கேட்குறாரு விஜய். ஒரு மொமெண்ட்டுக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. காவேரி விஜய்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு பங்கஜம் மாமி சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கன்சீவாக இல்லை, கங்கா அக்கா தான் கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேட்ட விஜய் கொஞ்சமாக அப்செட் ஆகுறாரு. இருந்தாலுமே குமரன் அப்பாவாக போகிறாருல, எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி மனசில் நினைக்கிறாங்க, காவேரியா வெண்ணிலாவான் வரும்போது காவேரி தான் முக்கியம்னு நினச்சி நீங்கள் என்கிட்ட வரணும் விஜய், இந்த குழந்தைக்காக நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொய் சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க.